ஒரு வழியாக இந்த தடா ஃபால்ஸ்க்கு போகிற ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க. நாங்களும் காலையிலேருந்து காடு மேடுன்னு சுற்றுறோம். இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆந்திராவில் உள்ள தடா ஃபால்ஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னும் முன்னாடி போயிட்டு நான் சொல்கிறேன். இது என்ன வாட்டர் ஃபால்ஸு? உப்ளமாடுகு வாட்டர் ஃபால்ஸ். தெலுங்குக்கு அதனால் எனக்கு சரியாக படிக்க தெரியல. கவர்மெண்ட் ஆஃப் சங்ககிரிங்கண்ணா. சங்ககிரி சேலம் சங்ககிரி. 18ங்கண்ணா. எந்த ஊருங்கண்ணா? லோக்கலா? ஓகேங்கண்ணா. ஒரு பர்சன் சென்னை வண்டி. சரிங்கண்ணா. ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50, 2 வீலருக்கு 50, 4 வீலருக்கு 300, ஹெவி வெஹிக்கிள் 500, ஆட்டோக்கு 100, கேமராக்கு 500, ஸ்டில் கேமராக்கு 150. ஏங்க எக்கச்சக்கமான பில்லு போடுறாங்க இங்கே. ஸ்டில் கேமராக்கு 150 ரூபாயாமா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராக்குள்ளே வந்து நம்ம வந்திருக்கோம். ஆந்திரா கிட்டே இருக்கக்கூடிய உப்ளமாடுகு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். பட் ஆனால் இது வந்து தடா ஃபால்ஸ் தான் போட்டிருக்கு மேப்பில். நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம். உள்ளே போய் நம்ம வந்து பார்ப்போம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த ஃபால்ஸ்க்கு. ஆனால் தடா ஃபால்ஸ் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது உப்ளமாடுகு அப்படின்னு சொல்லி தெலுங்கில் போட்டிருக்காங்க. ரெண்டாவது பக்கமும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு ஏதோ வாய்க்கால் மாதிரி போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணி கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. அங்கே ஆனால் குப்பையாக கிடக்குது. பாப்பா உள்ளே போயிட்டு நமக்கு வந்து டிக்கெட்லாம் என்ன ஆகுது ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகணும். எல்லாமே செக் பண்ணுறாங்க. வண்டியில் கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுறாங்க. பட் இதுக்கு வரணும் இந்த ஃபால்ஸ்க்கு வரணும் அப்படின்னா ரூட் வந்து சரியான ரூட் இல்லைங்க. எங்கேயோ மேப் எங்கே வந்து சுத்த விட்டுருச்சு, அலைய விட்டுருச்சு. ஆனால் ரோடு ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஊத்துக்கோட்டை தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்லேருந்து வந்திருக்கோம். பட்டு அங்கேருந்து நாங்கள் வந்த ரூட்டு அந்த ரூட்டு மெயின் ரூட்டு அப்படிங்கிறதுனால இங்கே வரும்போது வந்து ஏகப்பட்ட ரோடு வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் குண்டும் குழிமா. ஆனால் நிறைய லாரி போகிற ஏரியா அப்படி தான் இருக்கும் போல். இப்போ வந்து இங்கே தான் செக் போஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இவங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்போம். கேட்டுட்டு தான் நம்ம வந்து என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கணும். இது மாதிரி இந்த ஃபால்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து வேஸ்ட் ஆஃப் இருக்குது. இங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. வண்டியில் என்ன இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க. இங்கே தான் நமக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. 400 நமக்கு வந்துட்டு 2 டிக்கெட்டு. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரக்கூடிய காருக்கு வந்துட்டு 300 பர் ஹெட்டுக்கு வந்து 500 இவங்களே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆட்டோவில் வந்திருக்கனால நமக்கு வந்து 300 ரூபா. சரி, நம்ம வந்து இனிமேல் உள்ளே போவோம். உள்ளே அதேமாதிரி ட்ரெக் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. ஒரு வழியாக இந்த ஃபால்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. இந்த ஃபால்ஸ்க்கு வரணும் அப்படின்னா அங்கே செக் போஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி வண்டிக்கு உங்களுக்கெல்லாம் போட்டுட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். 3 கிலோமீட்டர் நீங்கள் வந்து உள்ளே நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நடந்துங்கிற வெஹிக்கிளில் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே இன்றைக்கி அட்வென்ச்சராக தான் இருக்க போகுது. பார்க்கலாம், போய் என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் பார்த்துருக்கீங்களா? சாமி, இதில் தாண்டா நீங்கள் குளிச்சுட்டு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது இன்னும் அங்கே வரும்னு நினைக்கிறேன். மீன் போடுறேன், எவ்வளோ பொட்டை மீன். அந்த மாதிரி தான் நீந்திட்டு இருக்காங்க. ஐயோ வியூவர்ஸ் இங்கே பாருங்க. அப்பா அங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி பாருங்க, குடி கண்ணாடி மாதிரி தெரியுது. தண்ணி வந்து கிளியராக இருக்கிறனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து கிளியரா இருக்கனால தான் ஆழம் தெரியலையே. ப்ரோ, இதில் நீந்தக்கூடாதா? நீந்தலாம் தானே? அப்போ நீந்தி பாருங்க. ஃபோன் இருக்கா? அப்படி போகாத. ஃபோன் இருக்குன்னு ஏன்டா போற? ஒரு இடுக்கு மேல இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். வாட்டர் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். கடிச்சு வச்சிருப்போம். இவனுக்கு தான் நம்ம குட்டி குஞ்சான்ஸ் நம்மளை வந்து வழி மறைச்சு நிற்கிறாங்க. இந்த குட்டி குஞ்சான்ஸ் போ நீ போ. பாலகி மேய்ச்சிடாதுண்ணா. குட்டி குஞ்சான் வழிவிட மாட்டேங்கிறான். நம்மளுக்கு கடிச்சிட்டு தான் குட்டி குஞ்சாங்க நோங்கடா.
விட மாட்டேங்க. நீ போனா நீ பாட்டு போனா காலகீதி இழுத்து விட்டுற போகுது. எங்கண்ணா எகிரி கீரி அடிச்சு போட போகுது நான் வெறியில. ஐயோ அவனுக்கு கூடயே போயிருக்கலாம் ரொம்ப. செல்லு கில்ல பிடிங்கிட்டு போயிட போகுதுண்ணா. விட மாட்டேங்குது. போய் ஒரு குச்சி எடுத்து ஒரு குச்சிக்கு என்ன தெரியல. எகிரி கிகிரி அடிச்சு போட போகுதுண்ணா. வணக்கம் வணக்கம். நீ போனா அதெல்லாம் சின்னதுங்கண்ணா. சின்னதுதான். சீக்கிரம் போனா பின்னாடி வருதுண்ணா. பிடிங்கிட்டு கிகிட்டு ஓடி பாருங்க. அப்பா எங்கண்ணா வெளிநாட்டு மீன் பாரு. நல்லா ஆழமா. ஏய் தம்பி என்ன பெயின் பாக்குறியா? டேய் பிச்சிருவேன் நானு. அப்பா பயங்கர சூப்பர். இல்லை நீ போ அப்படியே எடுத்துக்கிறேன் போ. இப்போ அவ்வளோதாங்க ஃபால்ஸ்க்கு வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்படி தான் ட்ரெக் பண்ணி தான் போகணும். குட் பை டாடா பை குட் பை குட் பை ஃப்ரெண்ட்ஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ். டேய் கிட்ட வரக்கூடாது கண்ணு, கிட்ட மட்டும் வரக்கூடாது நீ. ஃப்ரெண்ட்ஸ் டேய் வெளுத்து போடுவேன் கிட்ட வந்தீங்கன்னா வெளுத்து போடுவேன். இப்போ தான் வந்து ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பராக இருக்குங்க ஏரியா. ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெக் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போய். அப்பா ஃபேமிலியோடய அதான் வரலாம்ப்பா. பாரு கூட்டம் வருதுடா கேஸ் வீக் டேஸில் வீக்கெண்டில். ஜாக் ஃப்ரூட் பூல். இது இதில் ஸ்விம்மிங் பண்ணலாங்களாட்டு இருக்கிற கேஸ். அதான பூல் போட்டிருக்கான். ஒரு பாம் பூலு ஜாக் குடிக்கலாம் மாட்டிருக்கு. அதுக்கு தாண்டா இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழியும் போட்டிருக்காங்க. சாமி டேய் இல்லை இது வந்து எப்படி தெரியுமா இவங்களே தனியாக வழி அமைச்சு கொடுத்துருக்காங்கடா. தனியாக வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க வந்து குளிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி. தண்ணி அதிகமாக வரும்போது இதில் போய் என்ஜாய் பண்ண மாட்டேங்குதுடா. வாவ் இங்கே பாருங்க சீட்டிங்காக மரப்பலகை போட்டிருக்காங்க. நான் வந்து வளைச்சி எடுக்க போகிறேங்க. இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பா பயங்கரமாக இருக்கிற டே. அப்படியே சைடில் போய் அட தடமே இருக்கு. வீடியோவில் பெருசாக தெரியுதா? இங்கே கூட பாரு உட்காந்து எடுக்கிறது. இப்போ செம்ம இது ட்ரிப்பே பிளான் பண்ணி வரலாம். கம்முன்னு வந்துடுவோமா ஒரு நாள். பைக்கு வேணால் 2 பைக்கில் வேணால் பேசிட்டு பாய் இவங்களாம் வர மாதிரி இருந்தால் கூட பைக்லேயே வரலாம். பைக்கில் வந்தால் ஈஸி. இப்போ சாமி இங்கே வந்து உட்காரு. ஏண்ணா இங்கே உட்காரு. அதில் உட்காரு. இரு ஆழமாக இருக்குது. இல்லை ஆழமாக தான் இருக்குது. வீடியோ தான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பயங்கரமாக இருக்கு. அப்படியே தூக்கி போடு. தண்ணி தூக்கி போடு. ஓ சாமி அப்படியே இல்லை. அப்பா இது ஏதோ தனியாக ஃபாரஸ்ட்குள்ளே நாங்கள் 2 பேர் மட்டும் போகிற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. எனக்கு இங்கேருந்து போகிறதுல மனசே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. வீடியோ எடுக்கணும், ஆடணும், ஆட்டம் பாட்டம் போடணும், எல்லாம் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்பீக்கர் இப்போ அப்புறம் உன்னோட ஃபோன் தான் கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எத்தனை இது இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து டோரா பூலுங்களாமா. இங்கே நம்ம சின்ன காமிச்சில்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இது கிலோமீட்டர் இது வேறடா சிவம். இது என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. மேங்கோ பூல், ரெட் சென்டர் பூல், தங்கசாலா மதகு, நெத்திலி தொட்டி பூல், என்னென்னமோ இருக்குங்க. நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க. இது மீட்டர் கணக்கு போட்டிருக்காங்க. நம்ம இங்கே இருக்குங்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டா இங்கே இருந்துருக்கோம். அடுத்தது 171 மீட்டர் வந்தீங்கன்னா உப்ல மதகு, அப்புறம் பால்ம் பூல், அப்புறம் ஜாக் ஃப்ரூட் பூல். இப்போ நம்ம நிற்கிறது இது டோரா பூல். இப்போ நம்ம நிற்கிறது இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஈத்தலம் வாட்டர் ஃபால்ஸ் 2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணும் மாட்டிருக்கு. இந்த வழியே போனீங்கன்னா மேங்கோ பூலுங்க. சூப்பராக ஒட்டி கிறிஸ்டர் கிளியராக தெரியுதுங்க. நான் வரும்போது இது பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு மெயின் ஏரிக்கு போய் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டேன். அப்புறம் காமிக்கிறேன். வந்து ரெட் சென்டர் பூலுங்க. இதில் போனோம்னா
நம்ம வந்து போய்க்க முடியும். பாருங்கள் நான் நிற்கிற லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எப்படி இந்த காட்சி செம்மையாக இருக்கா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கசாலா, இது பேர் தங்கசாலா பூல். இவன் முட்டை தண்ணியும் அந்த தண்ணி ஒட்டுக்க தான் அங்கே போய் கலக்கும். பார்த்து குளிச்சுக்கோங்க. இதே மாதிரி இருக்குது, இந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் வரும்போது நான் காமிக்கிறேன், ஏன்னா எனக்கு மெயின் ஏரியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு வரும்போது நான் காமிக்கிறேன். ஏன்னா வழி வந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. முன்னாடி நம்மளோட அந்த பசங்க போயிட்டுருக்காங்க, அவங்க வேறு கேங் தான், எல்லாம் ஒட்டுக்க சேர்ந்து போயிட்டுலாம் பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணுமா? 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் மாதிரி தான் போகணும். தண்ணியெல்லாம் மறக்காமல் எடுத்து வந்துடுங்க, இல்லைன்னா வந்து 2 கிலோமீட்டர் இப்படியே தான் நடந்து போகணும். இப்போ வந்து டப்பு போனோம்னா டப்பு தான் போகும்.